சபரிமலை சன்னிதானத்திலே கூடிய கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறான்னு சொல்லி நாங்களும் இதே மாதிரி லைனில் 2 தான் வந்திருக்கிறோம். உங்களுடைய அப்பா முனியாண்டி சுவாமி தங்களுக்காக பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னு விடுவாங்க. உடனடியாக பம்பைக்கு செல்ல வேண்டுமா? எவ்வளோ பேர் நிற்கிறான்னு பாருங்க. இந்த ஒரு கொஞ்சம் இடத்துக்கு மட்டுமே பாருங்க. இந்த ஒரு பகுதியை மட்டும் முடுறாங்க. இந்த பாருங்க சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. தொடர்ச்சியாக வந்து காணொலி பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி தொடர்ச்சியாக சபரிமலையினுடைய இறுதி நாள். உண்மையிலேயே வந்து நேற்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். அப்படி ஒரு தரிசனம் ஐயப்பனை வந்து நேரில் காண்றதுன்றது வந்து சாரமான ஒரு விஷயம் இல்லை. நேற்றைய நாளில் வந்து அப்படி ஒரு தரிசனம். குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் ஒரு 800 மீட்டர் தூரத்தை வந்து கடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் வந்து வெயிட் பண்ணி கால்களுக்கு 2 இடிபட்டு முண்டுபட்டு அப்படியான நிலைமையில் எல்லா பக்தர்களுமே ஒரே ஒரு நோக்கம் வந்து ஐயப்பனை வந்து பார்க்கணும்னு சொல்லி நேற்றைய நாளில் 5 மணித்தியாலம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எவ்வளவோ மலைகள், எவ்வளவோ கல்லுகள், குன்றும் குழிகள் எல்லாம் வந்து கடந்து இவ்வளோ போகமாக பாரம். ஆனால் சன்னிதானத்துக்கு கிட்ட வருகின்ற போது ஒரு 800 மீட்டர் தூரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 5 மணித்தியாலம் அவ்வளவு வந்து ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை எங்கெங்கெல்லாம் இருந்து வராங்க. இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி நான் சன்னிதானத்துக்கு முன்னுக்கு தான் வந்து காட்சி நிற்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்க பின்னுக்கு ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே வந்து தரிசனத்துக்காக வந்து வெயிட் பண்ணி வந்து நிற்கிறாங்க. இரவிரவா நித்திரை கொள்ளாமல் நீ பாருங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. குறிப்பாக நான் சொல்ல போனால் நேற்றைக்கு வந்து சரியாக இந்த படி இதுக்கு கிட்ட வந்து நான் விரைக்கல சரியாக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10:50. அப்போ அறிவிக்கிறாங்க சன்னிதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10:55க்கு வந்து அறிவராசனம் வந்து போட்டு 11 மணிக்கு வந்து நட சாத்தப்படுறாங்க. அதாவது முழுத்தானத்தில் இருக்கிற ஐயப்பனை வந்து நாங்கள் பாப்பமாக பார்க்க முடியான்னு சொல்லி நேர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நாங்கள் வந்து அந்த கேட்டு கிட்ட வந்து போயிட்டோம். அதாவது அந்த 18 படி ஏறுற அந்த இடத்துக்கு கிட்ட வந்து ஒரு மாதிரி வந்து போயிட்டு அப்போ அறிவராசனம் வந்து போடுறாங்க. அப்போ கேட்டுக்கொண்டு ஒரு வழியாக டக்கண்டு ஏதோ ஐயப்பன் ஒரு தரிசனம் வந்து பார்க்கணும்னு சொல்லி இருந்ததுக்கு நேற்றைய நாளில் உண்மையிலே நேற்று அறிவராசனம் வந்து கேட்டுட்டு ஒரு 2 நிமிடம் படி ஏறி 2 நிமிடம் வந்து அந்த கேரள போலீஸ் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க வேலைக்கு வாங்கன்னு சொல்லி ஓடி போகிற நேரத்தில் ஐயப்பன் ஒரு 2 நிமிஷம் இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வந்து முழுமையாக வந்து தரிசித்து அதுலேயும் குறிப்பாக நேற்றைய நாளில் பூசை முடிஞ்சு நட சாத்தி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரவண பாயாசம் வந்து தந்தாங்க. அதையும் வந்து குடித்து அப்பம் சாப்பிட்டு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். எவ்வளவு பேர் வர முடியாமல் இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது 3வது முறையாக எனக்கு அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சது வந்து அவ்வளோ ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். இதை விட வேறு என்ன வேணும்னு தான் சொல்லணும். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயப்பன் இந்த சன்னிதானத்தில் வந்து இன்றைக்கு அதிகாலையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, பகல் வேளையில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காணொலியில் வந்து காட்ட போகிறேன். ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் வந்து வராங்க. பாப்பம் இன்றைக்கு என்னென்ன விஷயமெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து காட்டி கொடுக்குறேன். குறிப்பாக இந்த பகுதியில் வந்து நிறைய ஐயப்ப பக்தர்கள் இப்போது வந்து கொண்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பம்பா வரைக்கும் வந்து அவ்வளோ பக்தர்கள் வந்து நிறைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ சன்னிதானம் எப்படி இருக்குது, தாழ்ந்த சூழ்ந்த பிரதேசங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி வாயில வந்து காட்டுறேன். சாமியே சரணமையே. இதில் பாருங்க பகல் நேரத்தில் நாங்கள் அதிகாலையில் வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ 7 மணிக்கிட்ட ஆகுது. இதில் பாருங்க எவ்வளோ பேரப்பா விடிய இவ்வளோ நேரம் வந்து காத்து கொண்டு வந்து இங்கே பாருங்க
ஆமா ஐயப்பா ஐயப்பா பாருங்க 18ஆம் படி 18ஆம் படிக்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன் பாருங்க இந்த காட்சி. நான் நேற்று இரவு மற்ற வீடியோவில் வந்து இதெல்லாம் வந்து காட்டிக்க மாட்டேன். அதுவும் பகல் நேரத்தில் வந்து பாருங்க கொடித்தம்பம். ஐயப்பா போடுங்க வரேன் கிட்ட வரேன் பாருங்க. சன்னிதானம் முழுவதுமே வந்து பார்த்தீங்க பாருங்க அவ்வளோ பக்தர்கள் எல்லாம் நல்ல நித்திர அடிக்கிறாங்க. வந்த அலுப்பு இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க மலையேறாங்க பாருங்க. இந்த பாருங்க மலையேறாங்க 18 படி ஏறுறாங்க. இது வந்து இந்த கேட் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறப்பாங்க. இந்த பாருங்க நெய் தேங்காய் உடைக்கப்பட்ட தேங்காய்கள்லாம் வந்து எரியுது. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல வந்து தேங்காய் உடைச்சி தான் வந்து உள்ளே போகிறது. அந்த போதையை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் பாருங்கள் அதில் பாருங்கள் தேங்காய் எறிஞ்சு நிற்கிறாங்க. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னு விடுவாங்க. இவ்வளவு சுவை மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் இரவு இந்த வீதிகளிலே வந்து உறங்கிட்டு அப்படியே எழும்பி வராங்க. எல்லாமே ஐயப்பனை பார்க்குறதுக்காக மட்டும்தான். ஐயப்பா எல்லாருடைய சிந்தனையும் வந்து எப்படியாவது நாங்கள் முன்னுக்கு வேலைக்கு போகணும். 18 படியும் வந்து ஏறணும். 18 படி ஏறி ஐயப்பன் முகத்தை பார்த்தா போதும். இதுதான் வந்து மாலை அணிந்த சாமியாருடைய ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஐயப்பன் முகத்தை பார்க்கணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய மனதில் இருக்கும். அப்படித்தான் நாங்கள் நேற்று நாளில் இரவு வேளையில் வந்து பார்த்துருந்தோம். உண்மையிலேயே அருமை. இன்றைய ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். இல்லை கீழே அளவு சுரங்க பாதை என்ன போகுது. இந்த பாதையால் உள்ளே போனோம்னு சொல்லிச்சுன்னா மற்ற பக்கத்துக்கு வந்து போகலாம். அங்கால போய் நான் உங்களுக்கு அந்த நெய்த்தங்க வந்து எரியிற இடத்த வந்து காட்டுறேன். இதை பாருங்க இன்னும் பக்கத்துலேயே வந்து பார்க்கலாம் தேங்காய் உடைக்கிற காட்சி.
பக்கத்துலேயே வந்து நிற்கிறேன். பாருங்க, சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே வந்து இந்த அரவண பாயாசம் அப்பம் எல்லாம் வாங்குற இடம் நிறைய இடங்கள் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்படி நிறைய இடங்கள் எல்லா இடங்களையும் இருக்குது. இருமுடியை வந்து உடைச்சி நெய் எடுத்து வந்து அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த தேங்காய்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து போட்டு பாருங்க, எரிஞ்சு கொண்டே இருக்கும். சரண்பூர்த்திக்கு செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய அப்பா முனியாண்டி சுவாமி தங்களுக்காக சரண்பூர்த்தியில் காத்துக் கொண்டுள்ளார். கவனிக்கவும். பாருங்க, கொண்டு எல்லாம் வந்து இப்படி போட்டு எரிக்கிறாங்க. இந்த நெருப்பு வந்து நிற்கவே நிற்காது. முக்கியமான விஷயம், ஆலயங்களில் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மூலிகை குடிநீர் தண்ணி வந்து சுடுதண்ணி வந்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், உண்மையிலே ஒரு நல்ல ஒரு முறை. நிறைய இடங்களில் வந்து இலவச நீர், இலவச டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று காட்டுறேன்னு பாருங்க. நான் வந்து மேலே நிற்கிறேன். இதில் பாருங்க, சுவாமியை வேறு பாருங்க, இவ்வளோ பேர் வந்து இதில் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்தா அம்மா பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் நேற்று தினம் நின்று வந்த இடங்கள் பாருங்க. இந்தா எவ்வளோ சுவாமி மேலே வெயிட் பண்ணி நிற்கிறோன்னு பாருங்க. ஒரு 100 மீட்டர் வாரன்னு சொல்லி சொன்னால் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஆகும். நேற்றைக்கு நாங்கள் வந்து ஒரு 200 மீட்டர் வாரத்துக்கு 3 மணித்தியாலத்துக்கிட்ட சென்றது. அப்படி பாருங்க, கால் கடக்க ஐயப்பனை பார்க்குறதுக்காக எங்கேயோ இல்லாமல் இருந்து உழவு பேர் வந்து கொண்டிருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து, இந்தியாவிலேயே நிறைய மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து. இப்படி பாருங்க. சன்னிதானத்துக்கு அருகில் இந்த குப்பைகள் எதுவுமே வந்து தேங்க விட மாட்டாங்க. உடனுக்குடனே இந்த வாகனங்கள் மூலமாக வந்து அள்ளிடுவாங்க. இங்கே பாருங்க, இந்த இடம் வந்து சொல்கிறது நம்பியார் மடம்னு சொல்கிறது. இந்த இடம் முழுக்க இந்த நீட்டுக்கு வந்து நம்பியார் மடம்னு சொல்கிறது. இந்த இடத்துல நாங்களும் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இதில் பாருங்கள், அதில் வந்து இருமுடிகள் வந்து எல்லாமே வந்து உடைச்சி நெய் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் வந்து செய்ய போவாங்க. தேங்காய்கள் எல்லாமே வந்து அதில் அந்த நெருப்பில் வந்து எரிப்பாங்க. உடனுக்குடனே வந்து துப்புரவு செய்வாங்க. குப்பையாக வச்சுக்கவே மாட்டாங்க. நல்ல க்ளீனாக இருக்கும். உடனே கூட்டுவாங்க. இங்கே பாருங்க, சாமியாக்கள் அரவண பாயாசம் எல்லாம் மாட்டிட்டேன். பாருங்க, இத்தனை மணிக்கு மட்டும் பாருங்க. நெய் விடுறதுக்கு கப்பெல்லாம் வாங்கிட்டேன். இங்கே பாருங்க, வேண்டியாச்சா என்னத்துக்கு? இங்கே பாருங்க, நம்பியார் மடம்னு சொல்றது. என்னண்டு ஏன்னு இவ்வளோ கணக்கு அழிக்கிறீர்கள்? 3-6 மணிக்கு நீங்களே இதாட்டு உங்க 10 எவ்வளோ உண்டு? 100 ரூபா.
100 சரி வாங்க. ஓகே, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா அரவணை பாயாசம் எல்லாம் வாங்கணும். போய் வாங்க போகிறோம். இந்த பகுதி எல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ பக்தர்கள் இருக்கான்னு சொல்லி, ஐயப்ப பக்தர்கள். பாருங்க இந்த படியால் இறங்கி எவ்வளோ பேர் வராங்கண்ணா. பாருங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க பக்தர்களை பாருங்க எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல அப்படியே கிட்ட போய் பார்ப்போம். இங்கே பாருங்க பக்கத்தில் இருந்தே பார்க்கலாம். இங்கே பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ பேர் நிற்கிறான்னு பாருங்க. இந்த ஒரு கொஞ்சம் இடத்துக்கு மட்டுமே பாருங்க, இந்த ஒரு பகுதியை மட்டும் விடுறாங்க. இந்த பகுதியை மட்டுமே இங்கே பாருங்க. பாருங்க எவ்வளோ பேருன்னு சொல்லி. இப்படி இங்கெல்லாம் லைனில் நிற்கிறாங்க. அதே மாதிரி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பகுதியை வந்து விடுறாங்க. பாருங்க எவ்வளோ நீளத்துக்கு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்க சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு மட்டுமே எவ்வளோ தூரம் பண்ணி பாருங்க. அதில் வந்து மேலே வேறு 2 கார்டெலாம் காட்டுறேன் போடுங்க. இங்கே பாருங்க மேலே 2 பார்க்க பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ அந்த தொங்கல் லைனை வந்து விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. நாங்களும் இதே மாதிரி லைனில் நின்று தான் வந்திருக்கிறோம். பரமேண்டு பரமையப்பா रमेश मी करतो खबर काय येत नाही ना.
தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக தரிசனம் செய்த பக்தர்கள் பிரசாதிக் கொண்டு சன்னிதானத்தை ஆங்காங்கே கூட்டம் கூடி நிற்காமல் உடனடியாக பம்பைக்கு செல்ல வேண்டுமாய் அறிவுறுத்தப்படுகின்றது. சுவாமி யாருக்கு 7வது உலக பாருங்க தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம் பாருங்க. இப்போவும் பாருங்க இவ்வளவு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. வரிசையில் நின்று கொண்டே இருக்காங்க. பாருங்க சபரிமலை யாத்திரை முடிச்சு நாங்கள் இப்போ போயிட்டு பம்பாவை நோக்கி போகிறோம். பம்பாவில் வாகனம் நிற்கும். வாகனத்தில் ஏறி மீண்டும் ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் வந்து போகிறோம். போயிட்டு அப்படியே சென்னைக்கு வந்து போகிறோம். பாருங்க டோலி ஐயப்ப தரிசனத்தில் வந்துட்டுள்ள ஐயப்ப பக்தர்கள் சன்னிதானத்தை திறக்க வந்திருக்கிறார். தரிசனம் കഴിഞ്ഞിട്ടുള്ള ஐயப்ப பக்தர்கள் டோலி டோலி தொடர்ச்சியா மலையிலேருந்து இறங்கி கொண்டுக்கிறேன். பாருங்க அவ்வளோ பேர் இந்த எல்லாட்டியும் இந்த டோலியில் வந்து போய் கொண்டுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இறங்குற பக்தர்களே எவ்வளோ பேருன்னு பாருங்க. அம்மா இந்த வீதிகளை வந்து முழுக்க வீதிகள் முழுக்க ஏறுறது மட்டும் இல்லை, மேலேருந்து இறங்குறதும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்குது ஐயப்பனை வந்து பார்க்கறதுக்கா. காய்கறிகள்லாம் வந்து கொண்டு வராங்க மேலே. பாருங்க சாயங்காலம் திரும்பி போகிற பாதையாலையும் வந்து மேலே ஏறுறாங்க. இங்கே பாருங்க மற்ற சாமி எல்லாமே கியூவில் நின்று போகிறாங்க. இவங்க மட்டும் திரும்பி போக போகிறாங்க. இதுக்கு குறுக்கு வழியை வச்சுருப்பாங்களோ. இங்கே பாருங்க இதில் காலங்களுக்கு ஓட்டமலோன் இல்லை பாருங்க எல்லாரும் வந்து ஜூஸ் இழைப்பாருணும் எல்லாரும். வினய் சுவாமி பாருங்க ஒரு வழியா பம்பாய் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க ஒரு நாளைக்கு வந்து எத்தனை இளநீ வந்து இதில் வந்து வெட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்தா அப்பா இங்கே பாருங்க பச்சை இளநீ செவலணி இல்லை பாருங்க சாமி மேலே மலையேறணும் பாருங்க. பாருங்க இளநீ வந்து 50 ரூபா. அப்பா ஓலா ஹோம்பேலாம் போட்டுக்கொண்டு பாருங்க. இங்கே தொடர்ச்சியாக வந்து கடைகளுக்கு வந்து சாமான்கள் வந்து போய் கொண்டு இருக்குது பாருங்க. உண்மையில் பாருங்க
பம்பா கணபதியை வந்து வழிபட்டுட்டு நாங்கள் இதில் வந்து ஏறுறது. இப்போ நாங்கள் இதால் வந்து போகிறோம். சாமி இதால் போயின்னு பாருங்கள். பம்பால இருந்து ஒவ்வொரு டிராக்டராக பாருங்க பொருட்களை வந்து ஏற்றி கொண்டு போகுது பாருங்க. ஒன்றில் கேஸ், ஒன்றில் மரக்கறி. இங்கே பாருங்க. வரிசையா பாருங்க. பம்பாவுக்கு வந்துட்டோம்.